ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தேட்டர்ஸ்ல வெளியான பராசக்தி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு சென்சார் ப்ராப்ளம் இருக்கு, வருமா வராதானே தெரியல. சிபிஎஃப்சி சர்டிபிகேட்டே கடைசி நேரத்தில் கிடைச்சி ஒரு வழியா இந்த படம் மக்கள் பேராதரோடு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உருட்டிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல. ரியாலிட்டி என்னன்னா, இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்ல. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னாலே இந்த படம் வந்து சொன்ன தேதியில வந்து ரிலீஸ் ஆயிடும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஜனநாயகன் படம் வந்தா இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுனால பிளாக் ஸ்டேஜ்ல வந்து டீலிங் பண்ணி இந்த படத்தை முடக்கிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு சோலோ ரிலீஸா இந்த படம் வந்திருக்கு. ஸோ எந்த ஒரு பின்புலமும் இல்லாம சினிமாவை நேசிக்கிற, சினிமாவை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமா எடுக்க வர எல்லாருக்கும் ஒரு பயத்தை வந்து விதைச்ச ஒரு படமா இந்த படம் வெளியாயிருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். மொழிப்போர் நடக்கிற காலகட்டத்தை இந்த படத்துடைய கதைக்களமா எடுத்திருக்காங்க. பொள்ளாச்சி படுகொலையை பேஸ் பண்ணி இந்த படத்துடைய கதை நகருது. செழியன், சின்னதுரை ரெண்டு பேரும் பிரதர்ஸ். செழியன் புறநானூறு அப்படின்ற படையுடைய தலைவனா இருக்கான். இவன் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ரயில் எரிப்பு போராட்டம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி போராட்டம் நடக்கும்போது அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தன் செத்துறான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செழியன் இது வேணாம் அப்படின்னு ஸ்டாப் பண்றான். அண்ணன் நிறுத்தினதை தம்பி வந்து ஒரு ரிபலா மாறி தொடர ஆரம்பிக்கிறான். சோ இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் எப்படி போகுது, பொள்ளாச்சி படுகொலை சம்பவத்தை எப்படி லிங்க் பண்ணாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துக்கான ஃபுல் மூவி ரிவ்யூ லிங்க் இந்த ஷார்ட்ஸோட இணைச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனல்ல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.